வந்து இப்போ எழுச்சோலையில் இருக்கிறேன். இந்த எழுச்சோலையில் வந்து நான் 2வது படிக்கும் போது இந்த புளிய மரத்தை வந்து நான் செடியாக நட்டேன். ஆனால் இப்போ வந்து இது ரொம்ப பெரிய மரமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ குட்டியாக இருந்த ஒரு மரம், ஒரு செடி இவ்வளோ பெருசாக வளரும் போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இதை பத்திரமா பராமரித்து வளர்த்து வந்த மாசிலாமணி தாத்தாக்கு நன்றி. இந்த புளியா மரத்து பேர் சொல்லு. புளிய மரம் அதாவது இனிப்பு புளி. இனிப்பு புளி. இல்ல இந்த மரத்தோடைய பேருன்னு அப்படி சொல்லு. இந்த மரத்தோட பேரு வந்து இனிப்பு புளி. மிக சுவையா இருக்கக்கூடிய ரொம்ப சுவையா இருக்கக்கூடிய இனிப்பு புளி. இன்னும் காய் காய்ச்சதுன்னா வந்து நான் பறிச்சுட்டு போயிடுவேன். உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியா இருக்கிற தருணம் இது. இந்த மரம் வந்து அரிய சுவை மிகுந்த இனிக்கின்ற புளியம்பழம். இந்த புளியம்பழம் வந்து அரிய புளியம்பழம். இந்த மரக்கன்றுகளை வந்து நாங்கள் குடும்பத்தோட நடவு செஞ்சோம். பையன் வந்து சின்ன குழந்தை அந்த வயசுல நட்ட மரக்கன்று இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்க. வளர்ந்துருக்கு. அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இப்ப நம்ம இசை எந்த மரம் நட்டிருக்காங்கன்னு பார்க்க போறோம். மகிழ்ச்சி.